ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு குடமிளகா கூட்டும் குடமிளகா பொரியலும் பார்க்க போகிறோம். நம்ம எப்போயுமே குடமிளகாவை சைனீஸ் உணவில் தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம குடமிளகாவை கூட்டு மாதிரி வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். குடமிளகாவை ஒரு 3 குடமிளகா எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 10 இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணது, பச்சை மிளகா 2 இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். இதையும் சேர்த்துட்டு இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். சீரகத்தூள் தான் மெயின். சீரகத்தூள் சேர்த்தா தான் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. நம்ம மோர் இந்த மாதிரி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் மோர் ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். மோர் ஊற்றி வேக வச்சா தான் நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நல்லா வேகட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நல்லா வேக வச்சுக்கலாம். இது வெரைட்டி ரைஸ் கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்து கூடயும் சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த மோர் ஊற்றிருக்கிறதுலே அது நல்லா தண்ணி விடும். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். மண் சட்டி இல்லாட்டி ஒரு இரும்பு கடாயில் வச்சாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துல. பாருங்கள், தண்ணி நல்லா மோரில் இருக்க தண்ணியே நல்லா வெளி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் விட போகிறோம். தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலே வச்சிடணும். சிம்மில் வச்சு நல்லா இந்த குடமிளகால நல்லா சுருங்கிரும். நல்லா சுருங்கினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலே வச்சிடணும். நல்லா சுருண்டு வரும். அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து மேலே வரும். அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். பாருங்கள், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் ரெடி ஆயிரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. குடமிளகாவும் நல்லா சின்னதாக சுருங்கிருச்சு. பாருங்கள், சூப்பரான குடமிளகா கூட்டு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப வெரைட்டி ரைஸ் கூடையெல்லாம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து குடமிளகா பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன். மிளகாய் வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நிலக்கடலை ஒரு 50 கிராம் நல்லா தோல் உரிச்சிட்டு 50 கிராம். பூண்டு 2. இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோடனே நம்ம தேங்காய் போட்டு தேங்காய் நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்துட்டு இதை நம்ம ட்ரிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மிக்சியில். நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம வெறும் சட்டியில் தான் இதை வறுக்கணும். அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 50 கிராம் நிலக்கடலை பருப்பு, 2 பூண்டு, நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் ட்ரிப் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் தான் நான் விடுறேன். பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், 1
கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். வரமிளகா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறதுக்கு வந்து இது வந்து 2 குடமிளகா பெருசு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு குடமிளகாவும் இதில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு மட்டும் சேர்த்து இதை நம்ம வெந்த பிறகு நம்ம அந்த பொடியை வந்து ட்ரிப் பண்ண பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கும் நம்ம தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி இதை அப்படியே வேகட்டும். இப்போ இதை வந்து நம்ம ஆறினோடனே ட்ரிப் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது, குறைன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள், இதிலேயே தண்ணி விட்டுருக்குதே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். குடமிளகா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், குடமிளகா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ட்ரிப் பண்ணி வச்சுருக்க தேங்காவை வந்து இதில் போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து அடுப்பிலே வச்சு நம்ம சுருள விடணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ சுருளுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நல்ல அடுப்பில் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான குடமிளகா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.